சைஸ் ஆஃப் த நியூக்ளியே இது வந்து பாருங்க ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ்க்கான ஃபார்முலா என்ன r is equal to r0 a power 1/3. இதுல இன்னொரு ஃபார்முலா கம்பேரிஷன் ஆஃப் த டூ நியூக்ளியர் ரேடியஸ் என்னங்கிறது கேட்பாங்க r1/r2 is equal to a1/a2 whole power 1/3. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நமக்கு क्वेश्चंस கேட்பாங்க. இது என்னன்னா நிறைய நியூக்ளியர்ல கேட்க முடியாது, ஒரு சில நியூக்ளியர் இருக்கு, அதுக்கு தான் நமக்கு ரேடியஸ் கேட்க முடியும், சைஸோட கம்பேரிஷன் கேட்க முடியும். சரியா? இப்போ வந்து பாருங்க அலுமினியம், காப்பர் அண்ட் தெல்லூரியம் இந்த மூணு தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கான மாஸ் நம்பர் பாருங்க, இது 27 என்ன 3 கியூப். சரியா? இப்ப a பவர் 1/3 ஃபார்முலா இருக்குல்ல, அதை குவிக் ரூட் எடுத்தா ஒரு இன்டிஜர் வரணும், அந்த மாதிரி தான் இங்க தருவாங்க. அப்ப இது 3 கியூப். அதுக்கு அடுத்து காப்பருக்கு வந்து 64, ஏன்னா அது 4 கியூப். அதுக்கு அடுத்தது தெல்லூரியம்க்கு 125, ஏன் 125 5 கியூப். அப்ப இந்த மூணு எலமெண்ட் தான் மேக்ஸிமம் இதை வச்சு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு குவிக் ரூட் எடுத்தா இன்டிஜர் வரக்கூடிய நம்பர்ஸ் இந்த மூணு எலமெண்ட்டுக்கு தான் இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது இன்னொரு ஒரு விஷயம் தெரியணும். இதுல R0 அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது R0 வேல்யூ வந்து என்ன 1.2 ஃபெர்மி. இப்ப அலுமினியம்கான ரேடியஸ் வேணும் அப்படின்னா என்னன்னா 1.2 இன்ட்டு 27 இருக்குல்ல, இதுக்கு குவிக் ரூட் எடுத்தா என்ன வருது 3 வரும். அப்ப 3.6 ஃபெர்மிங்கிறது தான் அலுமினியம்கான ரேடியஸ். அலுமினியம் நியூக்ளியஸ்கான ரேடியஸ் 3.6 ஃபெர்மி. அதே மாதிரி காப்பருக்கு என்ன சொல்லலாம் 1.2 இன்ட்டு 4, ஏன்னா 64க்கு குவிக் ரூட் எடுத்தா என்ன வரும் 4 வரும். அப்ப 4.8 ஃபெர்மி அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கு அடுத்தது தெல்லூரியம்க்கு வந்து என்ன 1.2 இன்ட்டு 125க்கு நம்ம என்ன பண்றோம் குவிக் ரூட் எடுத்தோம்னா 5 அப்படிங்கிறது வரும். அப்ப 1.2 இன்ட்டு 5 is equal to 6 ஃபெர்மி அப்படிங்கிறது வரும். இத ஒரு அலுமினியமோட ரேடியஸ் கொடுத்து நீங்க என்ன கேட்கலாம், காப்பர் கேட்கலாம், தெல்லூரியம் கேட்கலாம். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா R0 வேல்யூ 1.2 ஃபெர்மிங்கிறது டைரக்டாவே क्वेश्चंस கேட்கலாம். இது ஒண்ணு. இன்னொரு வந்து என்ன இதெல்லாம் கேக்குறாங்கன்னா நீங்க கால்குலேஷன் எல்லாம் போடக்கூடாது. இத டைரக்டாவே அலுமினியம்னா அதுக்கான ரேடியஸ் வந்து என்ன 3.6 ஃபெர்மி, காப்பர் நியூக்ளியஸ்க்கான ரேடியஸ் 4.8 ஃபெர்மி, தெல்லூரியம்க்கான சைஸ் வந்து என்ன நியூக்ளியர் ரேடியஸ் வந்து 6 ஃபெர்மி. இன்னொன்னு என்ன கேட்பாங்கன்னா இந்த ரேஷியோ கேட்பாங்க. அலுமினியம்க்கு காப்பருக்கு இருக்கக்கூடிய நமக்கு ரேடியஸ் ரேஷியோ வந்து என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லலாம், அலுமினியம்க்கு காப்பருக்கு கேட்டா அது 3/4. சரியா? அலுமினியம்க்கு காப்பருக்கு கேட்டா என்ன அது 3/4. காப்பருக்கும் தெல்லூரியம்க்கு கேட்டா என்ன வரும் அது 4/5 அப்படின்ட்டு வரும். ஒருவேளை அலுமினியம்க்கும் தெல்லூரியம்க்கு கேட்டா என்ன வரும் அது 3/5 அப்படின்ட்டு வரும். சரியா? அப்ப ஜஸ்ட் இந்த ரேஷியோ என்ன இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி, பார்த்தோம்னா ஆன்சர் பண்ணலாம். இதுல இன்னும் எப்படி கேட்கலாம்னு பாருங்க. நமக்கு இந்த சைஸை கொடுத்துட்டு 6 ஃபெர்மி அதுக்கு கரஸ்பாண்டிங்கான எலமெண்ட் வந்து என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். அதனால ஜஸ்ட் ஐடியா இவ்வளவுதான். இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய क्वेश्चंस கேட்கலாம், கேட்டிருக்காங்க. இது ரிலவெண்டா உங்களுக்கு பிராக்டிஸ் क्वेश्चंस வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா நீங்க ட்ரிக் நம்பர் 30 அப்படிங்கறத போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட 9750771755 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க.